ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி பேசலாமா இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டேவிட் வார்னர் அவர்கள் ரிட்டர்ன்ஸ் ஆகிருக்காரு. ஹைதராபாத்துக்கு திரும்பியும் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவரை பேன் பண்ணி இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் நம்ம தலைவர் ரிட்டர்ன்ஸ் ஆகிட்ட ஹைதராபாத் டீம் கூட ஜாயின் ஆகிருக்காரு. இத்தோட பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இன்னமும் பெரிய வலுவான டீமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக டேவிட் வார்னர் அவர்கள் அவருடைய செம்ம மாசான பர்ஃபார்மன்ஸை இந்த வருஷம் ஐபிஎல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 2019 உலகக்கோப்பையில் அவர் யார் அப்படின்னு சொல்லி காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புகிறேன். அதுக்கடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ரொம்ப நம்பி இருக்கிற ஒரு பிளேயர் தான் ஸ்டீவ் ஸ்மித். அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவுக்கு திரும்பி இருக்காரு. ஸோ ஐபிஎல் விளையாடுறதுக்காகவே ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காரு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஐபிஎல் களை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் போன வருஷம் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தது. ஜாஸ் பட்லர் சமாளித்து அந்த டீமை ஓரளவுக்கு பிக்கப் பண்ணார். பட் இப்போ ஸ்டீவ் ஸ்மித் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த டீம் ஒரு வலுவான நிலையில் தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களுடைய ஜெர்சியை மாற்றிருக்காங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் இருந்தது. அதே தான் வருஷம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஜெர்சி போட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ ஜெர்சி பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு பங்கமாக இருக்குது. ஸோ இந்த ஜெர்சியை வச்சு இவங்க புதுசாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இந்த ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.